மோடு வசனத்தின் ஆதாரத்தோடு நமக்கு வாக்கு தத்தத்தை நிமித்தமாக பேசுகிற வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற சத்திய வார்த்தை சங்கீதம் 30வது சங்கீதத்தில் 11-12. ஒரு நிமிஷம் கவனிங்க. வசனத்தை வாசிக்கிறவங்க யாராவது நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் முன்னாடி மயக்க கொடுப்போம், நீங்கள் வந்து தொடர்ந்து வாசிக்கலாம். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 30, 11, 12. ம் 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 உம்மை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன். உங்கள் உபத்திரம், புலம்பல், சிறையிருப்பு இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் இன்றைக்கு விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அவைகளெல்லாம் நீக்கி ஆனந்த களிப்பாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? உங்களுக்கு சில பேர் உபத்திரப்பட்டு வந்திருக்கலாம், சில பேர் இழந்ததை நினைத்து புலம்பி கொண்டு வந்திருக்கலாம், சில பேர் விட முடியாத சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையில் ஒரு சிறை கைதிகளைப் போல அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி வியாதிகள், நெருக்கங்கள், குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகள் இவைகளிலே நீங்கள் அநேக நாட்களாக சிறையிருப்பின் நிமித்த போல நீங்கள் சிறை இருப்பாய் நீங்கள் வந்திருக்கலாம். எதை இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அவைகளெல்லாம் நீக்கி உங்கள் சிறையிருப்பை நீக்கி புலம்பலை நீக்கி உபத்திரங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினால் ஆனந்த களிப்பாய் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். என் புலம்பல் அநேக நாட்களாக நான் புலம்பிக் கொண்டிருக்கிற வேதனை ஆண்டவருக்கு மட்டும் தெரியும், சமுதாயத்திற்கும் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தெரியாது. என் இதயத்தின் காயங்கள், வேதனைகள், நிந்தைகள், அநேக இழப்புகள் நிமித்தமாக போராடுகிற காரியங்கள் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமே தவிர என்னை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆனாலும் கூட நான் விசுவாச அறிக்கையோடு விடா முயற்சியோடும் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற முழு நம்பிக்கையோடு ஆத்துமா பாரத்தோடு என்றைக்காவது ஒரு நாள் என் புலம்பலை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார், ஆனந்தமாய் மாற்றுவார், என் இருதயத்தை தேற்றுவார், என் சிறையிருப்பை கர்த்தர் ஆனந்தமாய் விடுதலை கொடுத்து என்னை மாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் நான் இன்று வரைக்கும் தொடர்ந்து அவர் பாதத்திலே நான் விழுந்து கிடக்கிற அந்த நம்பிக்கை நிமித்தமாக இருப்பீர்களானால் ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு இந்த சிறையிருப்பை மாற்றி ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியின் களிப்பாய் உங்களை நடத்துவாராக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிந்தைகளை குறித்து வேதனைப்படுவதினாலே ஒன்றுமில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படுவதினாலே உன் சரீரம் ஒரு முழத்தை நீ கூட்ட முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனைகள், கவலை எல்லாருக்கும் இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்கும். இப்போ வருகிற 6ஆம் தேதி ஜூன் மாதம் ஸ்கூல் திறப்பு, அப்போவே பிள்ளைகளுக்கு ஒரு என்ன இருக்கும், புலம்பல் இருக்க தான் செய்யும் இல்லையா? பேரண்ட்ஸுக்கு அதோட புலம்பல் இருக்கும். என்னன்னா ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்கு தேவையான புக்ஸ், நோட்டு, யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கணும். அடுத்தது என்னாகும், ஒரு பிரச்சனை இருக்கும், உபத்திரம் இருக்கும். ஏன்னா இப்போ கடன் வாங்கி செய்யணும் இல்லையா? அடுத்தது பணம் ஸ்கூல் கிடச்சிருக்காது, கல்லூரி சரியான இதில் கிடச்சிருக்காது. இப்படி பல விதத்தில் இருக்கும். வீட்டு காரியங்கள் நடத்த முடியவே பணம் இல்லை, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு எங்கே போவேன்? பலவிதமான புலம்பலோடு தான் நீங்களும் உட்காந்துருப்பீங்க. எல்லாருக்கும் உண்டான வீக்னஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். என் புலம்பலை கர்த்தர் அறிவார். இன்றைக்கில்லாது என்றைக்காவது ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் என் கர்த்தர் நிச்சயமாகவே என் புலம்பல் ஆனந்தமாய் மாற்றுவார், என் சிறையிருப்பை மாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம புலம்பிக் கொண்டே இருப்பதினாலே, வேதனைப்பட்டு இருப்பதினாலே, கவலைப்பட்டு இருப்பதினால ஒரு பிரயோஜனமும் ஒரு லாபமும் இல்லை. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உன்னை விசாரிக்கிறபடினாலே உன் கவலைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவாக எனக்கு நீ தெரியப்படுத்து. அவருக்கு நாம் தெரியப்படுத்திட்டு நம்ம பேசாமல் அவருடைய வேலையை செய்யணும். அதுதான் உண்மை. நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறதுனால ஒரு லாபமும் கிடையாது, எந்த வித பிரயோஜனமும் நமக்கு கிடையாது.
ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். அப்போ எப்படி சொல்லணும்? விசுவாச அறிக்கையோடு சொல்லணும். எப்படி நம்பிக்கை வைக்கணும்? நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாமல் என் புலம்பலை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் புலம்பலை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். என் புலம்பல் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாய் என் தேவன் செய்வார். அவர் வாக்கு மாறாதவர். நான் ஒரு மனிதனை நம்பவில்லை, சமுதாயத்தை நம்பவில்லை, அரசாங்கத்தை நம்பவில்லை, என்னையே நான் நம்பவில்லை, என்னை சார்ந்திருக்கிறவர்களை நம்பவில்லை. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவரை நான் நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரே கர்த்தர், நான் விசுவாசிக்கிற தேவன் ஒருவரே. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நான் அவர் ஆனந்த களிப்பாய் என்னை மாற்றின பின்பு அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் பாதை என்னை சும்மா இருக்க விடாது. என்னை சும்மாவே இருக்க விட முடியாது. காரணம் என்னவென்றால், என்னை ஆனந்த களிப்பாய் மகிழ்ச்சியாய் மாற்றின தேவனுக்கு முன்பாக அவர் என்னை மகிமையான பாதையில் நடத்தினதுனால நான் சும்மா இல்லாமல் அவரை என்ன செய்வேன்? பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டின தேவனுக்கு நான் கர்த்தரே உம்மை என்றென்றைக்கும் மறவாமல் நன்றி கடனை செலுத்தி துதிப்பேன் என்று அந்த சத்தத்தை உயர்த்தி கொண்டிருப்பேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே நாவிலே துணித்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா அதுதான் செய்வார். ஒரு மனிதனை நம்பினா நீ புலம்பிட்டு தான் இருப்பீங்க. உங்கள் ஊழியக்காரனை நம்பினா அதோட புலம்புவீங்க. புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவரை நம்புங்க, என் களிப்பை மாற்றுவார். ஆனந்த களிப்புன்னா எப்படி தெரியுமா? மிகுந்த சந்தோஷம். பாட்டு கூட பாடினாப்பில்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னை நடத்தினார். அதுதான் மிகுந்த சந்தோஷம். ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு ஒரு புலம்பல் ஏற்படுகிற விதத்தில் ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அதில் ஒரு ஆசீர்வாதம் பின்னாடி இருக்குது, ஒரு விடுதலை பின்னாடி இருக்குது, ஒரு உயர்வு ஒரு பின்னாடி இருக்குது. அதை தான் நம்ம நினைக்கணும். தவிர ஆண்டவர் என்னை மறந்துட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை மாட்டிட்டார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால தான் என் மகன்கிட்ட கூட நான் என்ன சொன்னேன், நீ இங்கே அழுகாத, உன்னை உருவாக்கின கர்த்தருடைய பாதையில் போய் உக்காரு, இதை விட உனக்கு பெஸ்ட்டாக தருவார். அல்லேலூயா. தேவன் எதை செய்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார், தீமை செய்யலை. நம்ம தான் தீமையை சில சமயம் நாடி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் அவருக்கு உண்மையாக இருக்கிற எந்த ஜனங்களுக்கும் நன்மை தான் செய்வார். அவசிய தீமை செய்வதற்கிற தேவன் இந்த உலகத்தில் வரவில்லை, அவர் நன்மை செய்யும்படியாகத்தான் இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்ததாக வேதத்தில் வாசித்தோம். அல்லேலூயா. ஆக நீ தேவன் நமக்கு நன்மை செய்திருக்க, நன்மை செய்கிற தேவனுக்கு நீ நன்றி சொல்லி துதித்து பாடுவே தவிர புலம்பி கண்ணீர் விடாதே. அல்லேலூயா. கர்த்தரை எதை செய்தாலும் உனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதமாய் இதை விட பெஸ்ட்டாக தான் எந்த காரியத்தையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கும் அப்படியே. எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே நம் எப்பொழுதுமே நாம் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. புலம்பிக் கொண்டு இருக்கிறது தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நமக்கே பிடிக்காது. நம்ம பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் கண்ணை கசக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம ஏன் இப்படி அழகிற, ஏன் இப்படி புலம்புற, ஏன் இப்படி வேதனைப்பட்டுட்டே இருக்கிற? கம்முன்னு இரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். நாங்கள் இருக்கிறோம், உனக்கு செய்ய வேண்டியது எங்களால் முடிஞ்சது செய்கிறோம், நீ கவலையே படாத, சந்தோஷமாயிரு. ஒரு தைரியத்தை உண்டாக்குறோமா இல்லையா? அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, நம்மை அழைத்த தேவன் புலம்புவதற்காக அழைக்கலை, ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவர் ஒருவருக்கே நன்றி சொல்லி ஆராதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நம்மளுடைய புலம்பல் என்னவா தரமா இருக்கணும்? என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, என் தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கை என்ற சின்ன பின்னமாய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, என் புலம்பலின் ஆனந்த களிப்பாய் மாற இவர்களை ரட்சித்து சபைக்குள் சேர்த்து கொள்கிறாங்க. அந்த புலம்பல் தான் இருக்கணும். சோத்துக்கும் சாத்துக்கும் சொல்லுவாங்க பத்தியா, அந்த புலம்பல் எப்பவுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற போஷிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் எப்படி கைவிடுவார்? கைவிடவே மாட்டார். உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால்
உங்கள் குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் ஆவிக்குரிய பாதை ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லேலூயா. நிந்தைகளை மாற்றுகிற தேவன், மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தேவன், ஆத்துமாக்களை பலப்படுத்தி தேற்றுகிற தேவன், ஆனம் ஆராதிக்கிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது ஆனந்த களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும். அல்லேலூயா. உண்டாகுவாராக, அதற்கு உண்டாகும் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை அவர் திருப்பும் போது அல்லேலூயா ஆனந்த களிப்பு மகிழ்ச்சி அந்த குடும்பங்களுக்கும் அந்த நபருக்கும் உண்டாகும் என்று இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம், அங்கே 14வது சங்கீதத்திலே 7வது வசனத்திலே வாசிப்போமானால், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களாகிய நமக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்குவார். எப்பொழுது உண்டாக்குவார்? சிறையிருப்பை மாற்றும். யோபுவோட சிறையிருப்பை மாற்றினதுனால தான் யோபுவோட வாழ்க்கையில் 140 ஆண்டு காலமாக 4 தலைமுறை கர்த்தர் என்ன செஞ்சார்? இந்த உலகத்திலேயே சௌந்தரியமான 3 ஸ்திரீகள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவ்வளோ அழகாக கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார். ஆமீன். 140 வருட காலமாக யோபுவோட சிறையிருப்பை கர்த்தர் அங்கே எப்போ மாற்றினார்? சிறையிருப்பை 41ஆம் அதிகாரத்தில் மாற்றினார். அல்லேலூயா. அது வரைக்கும் யோபு தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருந்தார்? விசுவாச அறிக்கையோடு காத்திருந்தான். ஆமீன். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னா அங்கே இங்கே முட்டிட்டு மோதிட்டு அவங்கக்கிட்ட போகலாமா, இவங்கக்கிட்ட போகலாமா, அவர்கிட்ட சொல்லலாமா, இவர்கிட்ட சொல்லலாமா, நம்ம ஆத்மா துடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்லலாமான்ற எண்ணம் நமக்கு வர்றதே கிடையாது. அல்லேலூயா. மிகவும் ஜாக்கிரதையாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். எனவே ஆனந்த களிப்பாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றும்படியாக மாற்றும்போது அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல், எனவே என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறும். எப்பொழுது களி கூறும்? என்னை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றும்போது என் ஆத்துமா, என்னுடைய இருதயம், என்னுடைய அபயங்கள் முழுதும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு நான் ஆண்டவரை சார்ந்து நன்றி கடனை ஏறெடுக்கிற ஒரு மிகுந்த சந்தோஷத்தில் கர்த்தர் நடத்துவார். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது, அவருடைய ரட்சிப்பிலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியாவேன். அவர் என்னை ரட்சித்த அந்த அனுபவம், என்னை உருவாக்கின அந்த அனுபவம், என்னை ஆனந்த களிப்பாய் மாற்றின அந்த அனுபவத்திலே என் தகப்பனாக கிறிஸ்துவுக்கு, என்னை ரட்சித்த தேவனுக்கு மகிழ்ச்சியை நான் கொண்டு வருவேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீதம் 35:9வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 35:9. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து. ஆமீன். என்னுடைய ஆத்துமா கர்த்தரில் களி கூறணும்னா நாம் கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? மகிழ்ச்சி என்னும் சந்தோஷத்தின் பாதையில் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். புரியுதுங்களா? அப்போ கர்த்தர், என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறணும்னா சபை. அதுக்காக தான் கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்க? நிம்மதியை தேடி போகிறாங்க. உண்மை அதுதானே. கோயிலுக்கு எல்லாரும் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஒரு திருச்சபைக்கோ மற்ற கோயில்களுக்கு போகிறது எதுக்காக போகிறாங்க? அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வெளியே சொல்ல முடியாது, சொன்ன அசிங்கம், வேதனை, கவலை, புலம்பல், அவமானம் வரும். அந்த நிம்மதி வெளியில் கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் கொஞ்சம் தான் கொடுப்போம். அது பாவத்தில் போகிற நிம்மதியாக இருக்கும். ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதி, என் ஆத்துமாவுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிற நிம்மதி கடவுளால் தான் கொடுக்க முடியும். என்னை உண்டாக்கின படைத்தவரால் தான் கொடுக்க முடியும். எனவே தான் அநேக ஜனங்கள் என்ன சொல்றாங்க? தன் வாழ்க்கையில, குடும்பங்களிலே பலவிதமான போராட்டத்தில் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்றால் கடவுளை தேடி வருகிறார்கள். நீங்களும் நான் இயேசுவை தேடி வருகிறோம். வேற எதுக்கு வரோம்? நம்ம எதுக்கு இங்கே கூடி வந்திருக்கிறோம்? தேவனை தேடி வருவதற்கு எதற்காக? நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களில் அநேக புலம்பலுக்கு ஏற்ற பிரச்சனைகள் இருப்பதினால தான் ஆண்டவரிடத்தில் போய் நாம் சொல்லும்போது நிச்சயமாக என் தகப்பன் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். என்னை தப்பி செல்ல, என்னை தாங்கி செல்ல
எனக்கு பலனும் விடுதலையும் கர்த்தர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கூடி வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் கூடி வருகிற எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பினாலும் சாத்தான் விட மாட்டான். அவங்கள என்ன செய்வான், அவிவிசுவாசத்துக்குள்ளே தள்ளிடுவான், உலக கவலையில் தள்ளிடுவான், பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள சிந்தைகளை கொண்டு போயிடுவான். அதனால தான் சபை கூடி வருகிற நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அவரை முகமுகமாக பார்த்து அவருக்கு நீங்கள் நன்றி பலிகளையும் உங்கள் தேவைகளுக்கு உண்டான காரியங்களும் நீங்கள் எடுத்துரைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் உங்கள் சிறையிருப்பை களிப்பாய் மாற்றுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தான் நீங்க சொல்லப்படுகிற வார்த்தை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறணும்னா தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த களி கூறுகிற ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பிலே நான் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ரட்சிப்பு, ஒரு மீட்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்து அக்கிரமம், பாவத்திலிருந்து, அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து என்னை கர்த்தர் மீட்டெடுத்தார். ரட்சிப்பும் என்னும் கேடகத்தினால, ரட்சிப்பின் என்னும் வெண் வஸ்திரத்தினாலே என் தேவனாக கிறிஸ்து என்னை ரட்சித்து என்னை புடமிட்டு கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். அதனால தான் தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன், களி கூறுவேன், நான் களி கூறுவேன். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் சொல்லி மகிழ்வேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி நீ மகிழ்ச்சியோடு துதி. நம்ம ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் முன்னமே நம் தேவைகளையும் சூழ்நிலையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தரை தேடுவோரின் இருதயம் மகிழ்வதாக, அதுதான் சொல்லப்படுகிறது. 1 நாளாகமம் 16:10. 1 நாளாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 16வது வசன அதிகாரத்தில் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எடுத்தவங்க வாசிங்க. 1 நாளாகமம் 10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடி யார் வருகிறார்களோ அவர்கள் இருதயம் கலங்காதபடி, திகையாதபடி, வேதனையோடு பிள்ளைகளை அனுப்பாதபடி மகிழ்ச்சியின் என்னும் கீதத்தினாலே, சந்தோஷத்தினாலே, பரவசத்தினாலே கர்த்தர் இங்கே எங்களை திருப்பி அனுப்பும்போது அப்படியே செய்வாராங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டு. என் ஆண்டவர் நிச்சயமா எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். தவிர என்னை வெறுமையாக துக்கத்தோடு அனுப்புவதற்கு என் தேவனாக கிறிஸ்து வெறுமையானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். எனவே நான் தேவனை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தும் போது, கர்த்தரை தேடி நான் வரும்போது என் இருதயம் துக்கத்தோடு அனுப்பாதபடி ஆனந்தமாய், மகிழ்ச்சியாய், விசுவாசத்தின் பாதையை நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைவேற்றி அனுப்புவார் என்ற அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தேவ சமூகத்திலே கூடி வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. நம்ம யாரை தேடுறோம்? ஒரு பிரச்சனை வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது யாரை முதல்ல தேடுறோம்? அக்கம் பக்கத்தை தேடுறோம் இல்லையா? தேடுவதை நான் வேண்டான்னு சொல்லலை. ஆண்டவர் மனிதனுடைய தயவும் கொடுத்திருக்கிறார். மனிதர்களுக்கு தயவு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்காக மனிதர்களையும் தயவாய் வைத்திருக்கிறார். ஆனால் முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய நீதியை தேடினா தான் நம்ம தேவைகள் இன்னும் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வரணும், கர்த்தரை தேடி வரணும். அவர் சமூகத்தில் தேடி வந்தால் தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதை கொடுப்பார், நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமீன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் பாஸ்டர் சார்லஸ் கிட்டே அதை சொன்னேன், நீ என்கிட்ட புலம்பாத, என்கிட்ட கண்ணீர் வடிப்பதனால ஒன்றுமே கிடையாது. தேவ சமூகத்தில் போய் உக்கார், அவரை தேடிப்போ, அவரை போய் தேடிப்போ, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இதை நான் இப்போ சொல்லலை, அது பிகினிங்லேயும் சொல்லி வச்சிருக்கிறேன். ஆரம்ப நாட்கள்லேயே நான் அப்படி தான் சொல்லி வச்சிருக்கிறேன், இந்த திருமண காரியத்துக்கு முன்னாடியே. மீன் நீங்கள் இப்போ தான் ஒரு வாரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 வாரத்தில் கேள்விப்பட்டு. நான் சொன்னது 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அது உங்களுக்கு பலன் கொண்டு வரும். ஆண்டவருக்குள்ளர ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு குடும்பம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே
அவருக்குள் நீங்கள் நிலைத்திருப்பதே உங்களுக்கு தேவ பலன் கொண்டு வரும். நான் ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருக்கிறேன், என் பாரங்களை அவர்கிட்ட இறக்கி வச்சிருக்கிறேன், என் சூழ்நிலைகளை கர்த்தருக்கு தெரிவித்திருக்கிறேன். எனவே எனக்கு பலவீனத்தோடு நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். பலவீனத்தோடு நான் அந்த சூழ்நிலைகளை பார்த்து வேதனைப்பட மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கும் எனக்கு தேவனாக கிறிஸ்து எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நெகமியா 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அதுவே உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் தேவ பலன் கொண்டு வரும். எடுத்தவங்க வாசிங்க நெகமியா நெகமியா 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். கர்த்தருக்குள் விசாலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன் உண்டு. சில பேர் பலன் வேணும்னா என்ன செய்வாங்க? நல்ல ஆகாரத்தை புசிப்பாங்க இல்லையா, நல்ல எக்ஸசைஸ் செய்வாங்க. அது சரீர பலன். அது என்ன தான் சரீர பலன்னா ஒரு நாள் மண்ணுக்கு போகிறது போகும். ஆத்துமாவுக்கு பலன் வேணுமா இல்லையா? ஆத்மாவை யாராவது பலப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் இருக்க முடியுமா? இல்லை யாராவது மகான்கள் அப்படி இருக்கிறாங்களா? ஒரு ஆத்மா வியாக்குலப்படுகிறது, வேதனைப்படுகிறது, கவலைப்படுகிறது, துடித்து கொண்டிருக்கிறது, உலக சூழ்நிலையில் பாரப்படுகிறது. அதற்கு மருந்து போட முடியுமா? அதை மகிழ்ச்சியாக்க முடியுமா? சொல்லி பாருங்க. சரீரத்துக்கு பலன் கொண்டு வரலாம், ஆத்மாவை தேற்றுகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி என்னான்ட்டு சொல்லுவோமா? அதனால தான் உன் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? உன் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? முழு இருதயத்தோடு நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, செய்ய போகிற காரியங்களுக்காக. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருக்குடைய மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன் கொண்டு வரும். ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தி மகிழ்ச்சியின் சந்தோஷத்தோடு அவருக்கு நன்றியின் காணிக்கையின் நீங்கள் செலுத்துவீர்களானால் உங்களுக்கு அதிலேயே தெரியும் நல்ல பலன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. 6 நாளுக்கு நீங்கள் வேலை செய்றீங்க. உலகத்தில் எத்தனையோ உபத்திரங்களெல்லாம் சந்தித்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அப்படி தானே? வெளியில் இப்போ 9 மணிக்கு மேலே உங்களை அனுப்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா உலக பாடுகள், பயங்கரமான உபத்திரம் பாடுகள்லாம் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கும், வெளியிலையும் இருக்கும். அந்த 6 நாள் புலம்பல் பித்த மாதிரி இருப்பீங்க. இப்போ செய்ய மாட்டீங்க, இப்போல்லாம் யாருமே இல்லை, இப்போ சந்தோஷமாக தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ 6 நாட்கள் எல்லாம் என்ன செய்றீங்க? அழுக்க மூட்டை துணி சேகரிக்கிறது போல அந்த பிரச்சனைகள், உபத்திரங்கள், நிந்தைகள், கவலைகள் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி மன அழுத்தம் பயங்கரமாக தாங்க முடியாமல் எங்கே போய் சொல்லுவேன் ஒன்றும் முடியாது. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், சபைக்கு போகணும், நம்ம ஆண்டுகிட்ட போய் பாரத்தை இறக்கி வைத்திடுவோம். கலங்கி தவிக்க வேண்டாம், அவர் என்னை ஆதரிப்பார், என் குடும்பத்தில் அதிசயமான காரியத்தை செய்வார். அவர்கிட்ட இறக்கி வைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை தான் போய் இறக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல எதுக்கு நம்ம வரோம்? நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறோம். ஆண்டவரே என்னால் முடியல, தயவு செய்து என் பிரச்சனைகளுக்கு, புலம்பலுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவென்றால் நாம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் என்ன செய்ய வைக்கணும்? அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்கே வரோம். ஆண்டுகிட்ட தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம்? இவ்வளோ சூழ்நிலை பிரச்சனைகளெல்லாம் ஏன் ஆண்டுக்கு வெளிப்படுத்துகிறோன்னா, நம்மளால் இறக்கி வைக்க முடியல, சுமக்க தான் முடியுது. இறக்கி வைக்கிற ஒரே இடம் இந்த இடம்தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை பாடுவான், நம்புவான். இப்போ நீதிமான் எப்பொழுதுமே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் பாடி துதிச்சுக்கிட்டு ஆராதிச்சுட்டே தான் இருப்பான். ஆனால் நீதிக்கு ஏற்ற பிரகாரமாக இல்லாதவருடைய வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். சரிங்களா? நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, டேக்கி டீசன் போயிட்டே இருப்போம். ஏதாவது பார்த்தா கர்த்தர் பார்த்து கொள்வார், எதாவது பார்த்தா அவர் பார்த்து கொள்வார். ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணாதான், நம்ம போய் சுயமாக செஞ்சால் தான் இனி கர்த்தர் பார்க்க மாட்டார், நம்ம பிரச்சனை நான் தாண்டா பார்த்து ஆகணும்னு இல்லையா?
தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி. அப்போ நான் நீதிமானாகிய நாம் இருப்போமானால், தேவனுடைய நீதியின் வழியில் சரியான பாதையில் நம்ம நடப்போமானால், நமக்கு எதிராக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நம்ம பார்க்க வேண்டிய டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு ஆண்டு மேலே பாரத்தை வச்சு நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். என்ன வேலை செஞ்சுட்டு இருப்போம்? தேவனை துதித்து மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருப்போம். அதனால நீதிமான் எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்குள் மகிழ்ந்து, அந்த குடும்பமே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரே நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 64:10 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 64:10. ஆமீன். நீதிமான் கர்த்தருக்குள் நம்புவான். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரையே நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் தேவனை மேன்மை பாராட்டுவார்கள். எதுக்கு? ஆண்டவரை நான் நம்பின தேவன் என்னை கைவிடலை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். எனவே என் இருதயம் நல்ல ஒரு இருதயம் உள்ள என்னுடைய இருதயம் தேவனை மேன்மை பாராட்ட நான் வந்திருக்கிறேன், நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். சகல புறஜாதிகள் மத்தியில் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். எப்படியா இவ்வளோ சந்தோஷமாக உன்னால் இருக்க முடியுது? நான் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், என் புலம்பலை ஆனந்தமாய் களிப்பாய் மாற்றினார். அதனால தான் நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவருக்கு மேன்மை பாராட்டுகிறேன். நான் கர்த்தரை மேன்மை பாராட்டுவதற்கு நான் கர்த்தரை நம்பினாதான் முடியும். அதனால தான் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரையே நம்புவான். நம்ம யாரை நம்பி போகிறோம்? நமக்கே நல்லா தெரியும். நம்ம உலக மனிதர்களை நம்புகிறோம், நல்லது தான். எதில் நம்பிக்கை வைக்கணும் அதில் நம்பிக்கை வைங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளிலே வரும்போது கர்த்தர் மட்டும்தான் நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். அதனால தான் நீதிமான், நாம் நீதிமான் இருந்தால் தான் கர்த்தர் நமக்கு நீதிக்கேற்ற நமக்கு சிறையிருப்பை மாற்றுவார். ஒரு நீதிமானுக்கு சிறையிருப்பை மாற்றணும்னா அவன் நீதிமானாக இருந்தால் தான் முடியும். தேவனுடைய சத்தியத்துக்கு விலகி உபதேசத்துக்கும் கட்டுக்கதைகளுக்கு விலகி போகிறான்னா, தேவனுடைய பயம் இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அவனுடைய சிறையிருப்பை அவன்தான் பார்த்து கொள்ளுமே தவிர ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஒருவேளை கர்த்தர் செய்யணும்னா அவன் முழுமையாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அர்ப்பணிப்பின் ஜீவியத்தோடு தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற சாட்சியாய் தன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கு புடமிட்டு ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை ஆனந்தமாய் மாற்றுவார். தவிர வேறு எந்த சூழ்நிலையும் அவர் எந்த காலத்தில் மாற்றுவதற்கு தேவன் மனிதன் அல்ல. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நீதிமான் வரும் துன்பங்கள் இக்கட்டுகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்னது? மகிழ்ச்சியாய் மாற்றுவார். ஆண்டவருடைய மகிமைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கிறவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். கர்த்தரை பாடி துதிக்கணும். அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். 2 பேருக்கு ஆராதனை, பல ஆளுகளுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. அவர் ஒருவருக்கே. ஆமேன். கர்த்தரை பாடி துதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்கள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்கள் மகிழ்ச்சியாக ஆண்டுடைய சமூகத்திலே அந்த கூடாரத்திலே அவங்க இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிற ஜனங்களாய் நாம் காண வேண்டும். ஆமீன். அது ரொம்ப முக்கியங்க. தயவு செய்து எதை நான் சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க. ஏதோ நம்ம வரோம் டைம் பாஸ் ஆகிட்டு போகிறோன்னு மட்டும் யாரும் அப்படி உட்காராதீங்க. இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்கிறாருன்னா யாருக்கு? வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை வெளியில் இருக்கிற ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தா அவங்களுக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை பாடி தினமும் துதித்து தினந்தோறும் அவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி வச்சிருப்பார்? அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பமாய் மாற்றுவாராக. மகிழ்ச்சி இந்த உலகத்தில் இந்த மகிழ்ச்சி கொடுக்க முடியுமா? எங்கேயாவது போய் பணம் கொடுத்து காசு கொடுத்து வாங்க முடியுமா மகிழ்ச்சி? முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அவருடைய வசனத்தை அனுதினமும் தியானிக்கிறவர்கள், தியானம் செய்கிறவர்களுக்கு அது இனிதாக இருக்கும். அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அவர்களுடைய குடும்பம், அவங்க இருதயம்
இனிதாயிருக்கும். இனிதாயிருக்கும் என்றால் என்ன? மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 104 33 34 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 104 நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். ஆமேன். ஆமேன். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை கவனிப்பீர்களானால் 33 நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நம்ம என்ன செய்றோம் தெரியுங்களா? இங்கே ஞாயிற்றுக்கிழமை பாடுறோம், வெளியில் போனால் சினிமா பாட்டை பாடிட்டு ஆடுறோம். எத்தனை குடும்பம் அப்படி இருக்குது தெரியுங்களா? இதில் வேறு செல்ஃபோன்லலாம் போஸ்ட் கொடுத்துட்டு அங்கே சுற்றிட்டு படம் எடுக்கிறது, அங்கே எடுத்துகிட்டு அதெல்லாம் எங்களுக்கு வேறு அனுப்பி வேறு வர்றாங்க. சில சமயம் தம்பி காட்டுவார். பார்த்தா நான் நம்ம விசுவாசி தாங்க. நான் யாரும் சினிமா நடிகன்னு நினச்சேன். கூலிங் கிளாஸ்லாம் கருப்பு கூலிங் கிளாஸ் அவ்வளோ ஸ்டைலாக போய் எடுத்துருக்காரு. பார்த்தா சபைக்கு வரல இன்னைக்கு. அதை போய் காட்டுறாங்க. எப்படி இருக்கும்? நான் யாரும் ஆக்டர் போல இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா நம்ம ஆள். எப்படி இருக்கும் வேதனை நினச்சி பாருங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நினச்சி கவனிப்பாருங்க. அவருடைய வசனத்தை அனுதினமும் நான் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் கர்த்தரை பாடுவேன். இங்கே பாடம் கொட்டாட்டம் எல்லாம் நடக்குது. வெளியில் போனால் என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப ஆண்டவருடைய பார்வையில் நாமளே ஏமாத்துகிறதுக்கு சமமாய் காணப்படுகிறோம். அதனால் நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் கர்த்தரை தவிர வேறு யாரும் பாட மாட்டேன். சாரோன் நவரோஜி அவங்கள சாட்சி கேட்டிருப்பீங்க. அந்த அம்மா இப்போ இல்லைங்களா? பரிசுத்த தேவ மனுஷி. அவங்க நல்லா பாடுவாங்க. அவங்க இளமையான வயதில் நல்ல பாடல் தரன் ஆண்டு கொடுத்துருக்குறாங்க. சினிமாஸ் அதில் பாடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. சினிமாவில் பாடுறதுக்கு வாங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் கர்த்தருடைய பாடலும் பாடுங்க, நாங்கள் வேண்டாம் சொல்லலை, ஆனாலும் சினிமாவிலையும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற பாடுன்னு சொன்னோம். என் நாவு என் கர்த்தரை தவிர வேறு யாரும் துதிக்காது பாடாதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவங்க தன்னுடைய மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் ஒரு பெண்மணி தான் அவங்கள போல. ஆனாலும் அவங்கள சிரித்த முகமே அதிகமாக இருக்காது. தேவ ப்ரெசன்ஸோடு இருப்பாங்க. நல்ல ஒரு பரிசுத்த தேவ மனுஷி. எப்படி கவனிச்சிங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்நாட்களிலே இல்லை, இந்த நாட்களில் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் அப்படி தான் கவனிப்பேன். எனக்கு மேலே எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டர்கள் நான் கேட்ச் பண்ண விரும்புவேன். அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய கிரிகைகள், அவங்க ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிற விதம்லாம் நான் ரொம்ப தியானிப்பேன். அதை அதன்படி வாழ்கிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி செய்வேன். அல்லேலூயா. நமக்கு எல்லாமே இயேசு தான், அவரை போல தான் இருக்கணும். ஆனாலும் இப்படியும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்கள போல நானும் மாறணும். அல்லேலூயா. அது எனக்கு ரொம்ப விருப்பம். ஆக ஆண்டுடைய சமூகத்தில் நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நான் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் பாடுவேன். அதனால தான் தாவீது உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது தான் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் பல உபத்திரங்கள் புலம்புகள் எல்லாம் அவன் எழுதினது தான். அத்தனைக்கும் கர்த்தர் விலக்கி காத்து நல்ல மரணத்தையும் நல்ல சாட்சியாக மரித்தார். இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தில் டேவிட் சிட்டி, தாவீது நகரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு சிட்டியே இருக்கிறது. திருப்பூர் சிட்டி போல டேவிட் சிட்டி ஆண்டு எப்படி உயர்த்தி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து 14வது தலைமுறை பிறந்ததாக இங்கே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14வது தலைமுறை தாவீதின் வம்சத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு முன் மாதிரியான ஒரு தேவ மனுஷன். அதனால தான் என் இதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணுமா இல்லையா? அப்படி தான் நம்ம வாழணும். நம்மளால் முடியும். தாவீதும் பெரிய உலகத்தில், இதே உலகத்தில் தான் வாழ்ந்தார். தாவீதுக்கு யார் போதகரும் கிடையாது. உங்களுக்கு கூட எல்லாவித ஆராதனையிலும் உங்கள் போதகர் சொல்லி கொடுக்கிறார்.
கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் தாவீதுக்கு எந்த போதவர் அந்நாட்களிலே கிடையாது, சாமுவேல் தீர்க்கதரிசியை தவிர. அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசியை தவிர வேறு யாரும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கவோ போதிக்கவோ இல்லை. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை நான் செலுத்துகிறேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வசனத்தை நான் என்ன செய்யணும், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் தியானிப்பது மட்டுமில்லாமல் அவரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நான் அவரை பாடி மகிமைப்படுத்தி என் தகப்பனுடைய இருதயத்தை நான் சந்தோஷத்தின் களிப்பாய் நான் மாற்றுவேன். என்னை ஆனந்த களிப்பாய் மாற்றினது போல, மகிழ்ச்சியாய் என்னை மாற்றினது போல என் தகப்பனோட இருதயத்தையும் நான் என்ன செய்ய வேண்டும், அவர் செய்த நன்றி கடனை மறவாமல் நான் அவரை பாடி துதித்து என் தகப்பனையும் கூட என் அழைத்த தேவனாக கிறிஸ்துவின் இருதயத்தை நான் மகிழ்ச்சியாய் அவருக்கு என்ன செய்வேன், ஆராதனை செய்வேன். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்தில் 100 மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வாங்க. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எவ்வளவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன்பாக வாங்க. ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த தொனியோடு. ஆனந்த தொனின்னா எப்படி, அங்கேருந்து வரும்போது அழுதுகிட்டே ஒப்பாரி வச்சுட்டு கண்ணை தேய்ச்சிட்டு வரக்கூடாது. இந்த பாஸ்டர் எப்போ முடிப்பார், எப்போ ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவார், அப்படியே ஓட்டம் பிடிச்சி தடிக்கு விழுந்தாலும் எந்திரிச்சு உருண்டு எந்திரிச்சு போயிடலாம், அந்த சிந்தையோடு வரக்கூடாது. ஆனந்த களிப்பு. அப்பாவை பார்க்க வர, தப்பாமல் என்னை நடத்தின தகப்பனாகி அப்பாவை பார்க்க வர, அவருக்கு நன்றி சொல்ல வரேன். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு யூடியூப்பில் நான் ஒரு சகோதரியை பார்த்தேன். ஒரு இராணுவ அதிகாரி, இராணுவ ஒரு பெண் யூனிஃபார்மில் அவள் வீட்டுக்கு வரும்போது, அந்த ஏர்ஃபோர்ஸ் அந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு பையன், ஒரு 5 வயதுக்குள்ள ஒரு பையன் இருப்பான் போல இருக்குது. அவங்க அப்பா தன்னுடைய மகனை கைப்பிடித்து அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு வரும்போது அம்மாக்காரி யூனிஃபார்ம் இராணுவ உடையோட, சிறு வயது தான், ஒரு 30-35 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது மகனை பார்த்து ஓடி ஆகிறான். அந்த மகனும் ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சி எவ்வளோ புத்தம் எடுக்கிறாள். எவ்வளோ சந்தோஷமாய் அந்த ஸ்திரீ தன்னுடைய மகனுக்கு அவ்வளோ ஆனந்த கண்ணீரோடு அழுகையோடு கணவன் முத்தமிடுகிறான், மனைவி கணவனுக்கு முத்தமிடுகிறார். யாரையும் அவன் இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான் அவன் பார்க்குறான், அதெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய சந்தோஷம். 3 பேரும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அன்பினால். அந்த மகனை பிடித்து சந்தோஷமாய் கட்டி பிடித்து அரவணைத்து முத்தம் கொடுத்து அந்த மகனை அப்படியே சுற்றி வருகிறார். மகன் சுற்றி என்னது வருகிறாள், தாயை சுற்றி. எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு மாம்சமான ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகன் வருகிறது கண்டவுடனே ஓடிப்போய் சந்தோஷமாய், மகனும் தாயை கண்டவுடனே சந்தோஷமாய் ஓடிப்போய் அம்மாவுக்கு முத்தமிடுகிறான். அல்லேலூயா. அந்த தாயும் அந்த மகனுக்கும் ஜீவனை கொடுத்த தேவனாக கிறிஸ்துவுக்கு சந்தோஷத்தோடு வந்து அவருக்கு நன்றி சொல்வதற்கு நம்மளுடைய கண்களிலே கண்ணீர் அல்ல, ரத்தம் வருகிறது. கண்களிலே கண்ணீர் வரல, ரத்தம் வருகிறது. ஆராதனை வந்துருச்சே, ஓய்வு நாள் வந்துருச்சே, சந்தோஷமாக வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நான் பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே, எவ்வளோ நேரம் ரொம்ப மாதிரி அறுப்பாரோ தெரியலையே. நிறைய விசுவாசிகள் சபைகளில் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேதனைக்குரிய விஷயம். உன் வாழ்க்கையில் 6 நாட்கள் கர்த்தர் செய்த நன்மைக்கு எவ்வளோ சந்தோஷமாக நன்றி சொல்லணும். உப்பிட்டவரை உயிர் உள்ளவர் நிலை என்று சொல்வதே காட்டிலும் ஜீவனை கொடுத்த தேவனை நினைப்பதற்கு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம வரணும். சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவரை தியானிக்கிற தியானம் பார்த்தீங்களா, அவரை நான் தியானிக்கிற தியானத்து